தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தலைவர்கள் யாழ்ப்பாணம் அம்மன் வீதியில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாடி விடுதியிலே எங்களுடைய யாழ் மாநகர சபைக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களோடு ஒரு கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருந்தோம். அந்த அடிப்படையிலே நாளைய தினம் உள்ளூராட்சி அந்த யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கும் சாவச்சேரி நகர சபைக்கும் உரிய தலைவர்கள், மாநகர சபைக்குரிய மேயர், உதவி மேயர் மற்றும் நகர சபைக்குரிய தவிசாளர் மற்றும் உபதவிசாளர் தெரிவுகள் நடைபெற உள்ள நிலைமையில் அதில் எவ்வாறு நாங்கள் செயல்பட போகிறோம் என்பது தொடர்பாக நாங்கள் கூடி ஆராய்ந்தோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் கடந்த காலங்களிலே ஊடகங்களுக்கு தெளிவாக கூறியிருந்தோம். மக்கள் இந்த தேர்தலிலே தமிழ் தேசிய தரப்புகளுக்கு வாக்களித்திருக்கிற அதே நேரத்திலே சிங்கள பேரினவாத ஆட்சியாளர்களை நிராகரித்து அதே நேரம் அவர்களோடு சேர்ந்து செயல்படக்கூடிய தமிழ் தேசியத்தை கைவிட்டிருக்கிற தரப்புகளையும் முற்றாக நிராகரித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த தமிழ் தேசியத்தோடு மக்கள் தமிழ் தேசிய தரப்புகள் என்று மக்கள் வாக்களித்திருக்கக்கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் தேசிய பேரவை மற்றும் தமிழரசு கட்சி ஆகிய 3 தரப்புகளும் ஒரு கொள்கை அடிப்படையில் இணைந்து நாங்கள் செயல்பட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை மக்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் ஒரு கொள்கை இணக்கத்திற்கு வர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருந்தோம். அவ்வாறு கொள்கை இணக்கம் ஒன்று ஏற்படுகின்ற பட்சத்திலே ஒவ்வொரு சபைகளிலும் கூடுதலான உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த 3 தரப்புகளில் கூட உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய தரப்பினர் சபை தவிசாளர்களாகவும் அல்லது மேயராகவும் அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் உபதவிசாளராகவும் உதவி மேயராகவும் வரக்கூடிய வகையிலே நாங்கள் கூட்டாக முடிவெடுத்து செயல்பட முடியும் என்று கூறியிருந்தோம். அந்த முயற்சிகளில் நாங்கள் தமிழரசு கட்சியோடும் அந்த பேச்சுக்களை நடத்தியிருந்தோம். அந்த முயற்சிகள் வெற்றி பெறவில்லை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையிலே கொள்கை ரீதியாக ஏற்பட்டு கொண்ட இணக்கத்தின் அடிப்படையிலே இந்த 2 தரப்புகளும் உரணியாக செயல்படும் என்பதையும் நாங்கள் அறிவித்திருந்தோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் 2 தரப்பும் ஒன்று சேர்கின்ற பொழுது கூடுதலான நாங்கள் முன்னணியில் இருக்கின்ற இடங்களிலே எங்களுடைய தரப்பு தவிசாளரை நிறுத்தும் என்றும் இரண்டாவதாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி உபதவிசாளரை நிறுத்தலாம் என்று சொல்லியும் நாங்கள் அறிவித்திருந்தோம். அதே நேரத்திலே நாங்கள் 2 பேரும் சேர்கிற பொழுதும் எங்களை விட தமிழரசு கட்சி கூடுதலான இடங்களை வைத்திருந்தால் அவர்களுக்கு தவிசாளராக வருவதற்கு நாங்கள் வாய்ப்புகளை கொடுக்க முடியும் என்று சொல்லியும் நாங்கள் கூறியிருந்தோம். ஆனால் அதற்கு பிற்பாடு அந்த அறிவிப்புகள் வெளிவந்த பிற்பாடு தமிழரசு கட்சியினுடைய தலைவர் தமிழ் தேசிய நிலைப்பாட்டோடு இல்லாமல் இருக்கக்கூடிய இபிடிபி அமைப்பை தேடி சென்று அவர்களோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பதென்ற அறிவித்தலை அவர்கள் பகிரங்கமாக வெளியிட்டிருக்கின்ற சூழலிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் தேசிய பேரவையினர் மீளவும் கூடி ஆராய்ந்து ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். தமிழ் தேசியத்திற்கு முற்றிலும் மாறாக இருக்கக்கூடிய தரப்போடு தமிழரசு கட்சி சேர்ந்து செயல்படுவதென்ற முடிவை எடுத்திருக்கின்ற நிலையிலே நாங்கள் அனைத்து சபைகளிலும் நாங்கள் தவிசாளர் மற்றும் உபதவிசாளர் பதவிகளுக்கு போட்டியிடக்கூடிய இடங்களில் போட்டியிடுவதென்ற முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அந்த வகையிலே நாளைய தினம் நடைபெறப் போகின்ற யாழ்ப்பாணம் மாநகர சபையினுடைய நகரவிதா தெரிவு மற்றும் உதவி நகரவிதா தெரிவுகளிலே எங்களுடைய அணி வேட்பாளர்களை நிறுத்தும். அதேபோன்று சாவச்சேரி நகர சபையிலும் தவிசாளர் மற்றும் உபதவிசாளர் தெரிவுகளுக்காக எங்களுடைய அணி வேட்பாளர்களை நிறுத்தும். அந்த வகையில் யாழ்ப்பாணம் மாநகர சபைக்குரிய எங்களுடைய அணிக்குரிய முதல்வர் வேட்பாளராக கனகையா கிருஷ்ணகுமார் அவர்களை நாங்கள் அவருடைய பெயரை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். அதேபோன்று உதவி மேயராக நகரபிதாவாக துரைராஜா ஈசன் அவர்களை முன்னாள் உதவி மேயராக இருந்த துரைராஜா ஈசன் அவர்களுடைய பெயரை நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே எங்களுடைய உறுப்பினர்கள் நாளை சபையிலே செயல்படுவார்கள். அதேபோன்று சாவச்சேரி நகர சபையிலே எங்களுடைய தரப்பிலிருந்து ஸ்ரீபிரகாஷ் அவர்களை தவிசாளர் வேட்பாளராக நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம், தீர்மானித்திருக்கிறோம். அதேபோன்று உபதவிசாளராக
திரு ஞானப்பிரகாசம் கிஷோர் அவர்களை நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அவர்கள் 2 பேரும் இவர் 2 பேருடைய இந்த பெயர்கள் அந்த தேர்தலின் பொழுது வந்து எங்களுடைய உறுப்பினர்களால் முன்மொழிந்து வழிமொழியப்படும். இதே போன்று அடுத்து வரும் சபைகளிலும் நடைபெறப் போகின்ற தெரிவுகளிலும் எங்களுடைய முடிவுகள் இவ்வாறு தான் இருக்கும். நாளை காலைக்கு முன்னர் கூட தமிழரசு கட்சி வந்து கொள்கை ஒப்பந்தத்திற்கு மற்ற தரப்புகளோடு உள்ள ஒப்பந்தங்களை முறித்து இந்த ஏற்கனவே டிடிஎன்னையும் நாங்களும் செய்து கொண்ட ஒப்பந்தத்திற்கு அவர்கள் இணங்கி வருவார்கள்.